நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நீங்க யாரு? நான் யாரா? நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவப்பா, உன் அம்மா. என்ன கூடவா உனக்கு அடையாளம் தெரியாம போச்சு? அம்மா அம்மான்னு சொல்றியே, நீ என்னோட அம்மாவா இருந்தா எனக்கு நல்லது தானே பண்ணிருப்ப. படிக்கும்னு தெரிஞ்சும் எந்த அம்மாவாது தன்னோட பிள்ளைய இப்படி ஒரு வளையத்துக்குள்ள போட்டு உட்கார வைப்பாளா? சந்தோஷமா ஆடி பாடி விளையாட விடாம இப்படி அடைச்சு வைப்பாங்களா? நீ என்னோட அம்மாவா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? மூசா, என்னடா? இல்ல, நீ என் அம்மா இல்ல, நீ வேற யாரோ. நீ எனக்கா ஒண்ணு அட வேண்டாம். நான் இப்படியே இருந்து செத்துறேன், நீ போ. நான் வேற யாரும் இல்லப்பா, உன்னோட அம்மாதான். நான் உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். இப்பவே இந்த பாதுகாப்பு வளையத்தை நீக்கிறேன். விடுவிக்க சொன்னா கண்ணை முடிக்கிட்டு என்ன பண்ற? இப்ப சந்தோஷமாப்பா உனக்கு? நான் உன்னோட அம்மான்னு நம்புறியா மூசா? மூசாவா? அது யாரு மூசா? நீதான்ப்பா மூசா. இல்ல, நான் மூசா இல்ல. அவ வேற. என்ன விட்டுங்க, என்ன கொண்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பசிக்குதாப்பா? சாப்பிடுறியா? நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன? நல்ல வேளை யாருமே இல்ல. சாப்பாடு எடுத்துட்டு வந்தா சாப்பாடு கொடுத்து மறுபடியும் நம்மள கூண்டுல அடிச்சிருவாங்க. நான் மாட்ட மாட்டேன், போயிடுறேன். மூசா, 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 ஐயோ மூசா. மூசா, மூசா, ஐயோ மூசா, எங்க போனப்பா? மூசா, மூசா, ஐயோ. எப்படியோ நம்ம போட்ட இந்த வேஷம் நம்மளுக்கு காண கச்சிதமா செட் ஆயிடுச்சு. நம்ம அம்மானாலே நம்மள கண்டுபிடிக்க முடியல. இந்த வேஷத்தோட வீட்டுக்கும் போக முடியாது. சோ கை செலவுக்கு அப்பா பத்தி சொல்லி அம்மா கிட்ட ஒரு 300 ரூபாய் மீட்டர் போடலான்னு பார்த்தா அத அப்பாவே வந்து கெடுத்து விட்டாரு. சரி, கெட்டதையும் ஒரு நல்லது இருக்கத்தான் செய்யுது. அப்பா கிட்ட ஏவல் இருந்து கூட அவரால நம்மள கண்டே பிடிக்க முடியல. ஆமா, பாலு எங்க? அந்த பையன் வந்தா புடிச்சு வை, அவங்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்பா சொன்னாரு. என்கிட்ட அவருக்கு என்ன முக்கியமான வேலை? வேற என்ன, நம்ம குரல் வலியை கடிச்சு ரத்தம் குடிக்கிற வேலையாத்தான் இருக்கும். அப்பா நான் மாட்டேன்ப்பா. மூசா கிட்ட சொல்லி அவர் உடம்புல இருக்க ஏவலை எடுக்கிற வரைக்கும் தள்ளி நின்று லாங் ஷாட் எல்லாம் பாப்பேன். முதல்ல மூசா கிட்ட போய் சொல்லுவோம். நீ ஓ இந்த கெட்டப்ல இருக்கனால நான் யாரும் தெரியலையா? இல்ல கூத்துனா எங்க அம்மாவுக்கும் என்ன தெரியல.
பாலு. பாலுவா? அட ஆமாப்பா, நீ பாட்டு ஓவர் ஆக்டிங்லாம் கொடுக்காத. என் வெங்கல குரல் வச்சுமா நான் கண்டுபிடிக்க முடியல. இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. சரி அத விடு. ஒரு முக்கியமான விஷயம், நான் உயிருக்கு பயந்து இப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு மாறு விஷயத்துல அழிஞ்சிட்டு இருக்கேன். அது சொல்லாம தான் மூசா வந்தேன். நீ என்ன சொல்ற? ஐயோ மூசா, நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை மூசா. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்க அஸ்திரங்கள் எடுக்க யுகங்களுக்கு போன பிறகு அந்த அசீம் எங்க அப்பா உடம்புக்குள்ளயும் கோதனாங்கள் உடம்புக்குள்ளயும் டங்கனி டிங்கனின்னு 2 எச்சனிகளை ஏவி விட்டுருக்கான். அதுங்க பண்ற கலாட்டா இருக்கு பாரு. எப்பா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதுவும் எங்க அப்பாக்குள்ள இருக்கிற டங்கனி வீட்டைய ரணகலம் படுத்திருச்சு. என்ன கொன்னே திருவன் அது மிரட்டுதுப்பா. அது என்கிட்டயே சொல்லுதுன்னா பாத்துக்கோயேன். மூசா, நீ சொன்ன ஆலோசனையால கௌதம் கௌரி அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நல்ல சேஃபா தான் இருக்காங்க. ஆனா அந்த கோதண்டோ அங்கிள் அவங்க வரலன்ற கோவத்தெல்லாம் என் மேல கட்டி கொல்ல வராது. என்ன குடும்பம் சரிது. என்ன பேக் ஷாட்ல அப்படியே டன் பண்ணி நிக்கிறான். ஒருவேளை நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு பையன் அப்படியே எமோஷனல் ஆயிட்டானோ? நீ ஃபீல் பண்ணாத மூசா. எங்க அப்பாங்களுக்குள்ள இருக்கிற எச்சனிய நீ வந்து எடுத்துட்டு எங்களையும் காப்பாத்து, அவங்களையும் காப்பாத்து மூசா. உன் கைய காலால கேக்குற மூசா. விடுப்பா. யார் பண்ணி? மூசா, என்னப்பா இது? என்ன தெரியலையா? ஏய், யாரு நீ? ஐயோ மூசா, நான் தான் பாலு. அந்த எச்சனின் கிட்ட தப்பிக்க இந்த குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டிருக்கேன். நம்பலையா? நீ நம்பலையா? நான் வேஷத்தை கழிச்சு காட்டுறேன், நீ பாரு. மூசா, இன்னுமா எனக்கு தெரியல? இப்போ பாரு. இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? இல்ல இப்போ தெரியுதா? ஏப்பா சிரிக்கிற? நான் பாலுன்றது இன்னும் நீ நம்பலையா? ஐயோ, நான் தான்ப்பா பாலு, நம்புப்பா. சரி அதெல்லாம் விடு. நான் யாருன்னு நினைச்சு இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? மூசா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு மூசா. இங்க பாரு, நான் பாலு சரியா? நீ மூசா தானே? மூசாவா? அது யாரு? முதல்ல அத சொல்லு. நீ மூசாங்கிறதே மறந்து போயிட்டியா? எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நான் மூசா இல்ல. அப்போ நீ யாரு? அதத்தான்ப்பா நான் உன்கிட்ட கேக்குறேன். நீ அதையே என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டா என்ன அர்த்தம்? இது கொடுமைக்கு மேல கொடுமையா இருக்குடா சாமி. தம்பி, அண்ணே, உன்னோட உடம்புக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீ முதல்ல போய் ஒரு நல்ல இன்ஜினியரா பார்த்து செக் பண்ணிக்கோ. இன்ஜினியரா? ஆமாப்பா, அவர்தான் உன்னோட உடம்ப நல்லா செக் பண்ணுவாரு. செக் பண்ணுவாரா? அட ஆமாப்பா, நீ முதல்ல போய் அவரை பாரு. நான் வரட்டா? அந்த படுபாவி அசிப் மூசாவுக்கும் செய்வன வச்சிட்டானா? இவனுக்கே இந்த கதினா, அப்போ நம்ம கதி, நம்ம சாப்டர் க்ளோஸ். ஐயோ, மூசா எங்க போனான்னு தெரியல. மூசா, மூசா. ராணி, என்னம்மா என்னாச்சு? மாமா, ஏன் அழுவுற? என்னாச்சுன்னு சொல்லு. என்னங்க மூசா? மூசா, மூசாவுக்கு என்னாச்சு? மூசாவுக்கு என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? சொல்லிட்டுமா? மாமா, மூசா அந்த சண்டால வந்து என் பேரனை கூட்டிட்டு போயிட்டானா? சொல்லுடி, சொல்லு. இல்ல அத்தை, என் பாசத்தால நானே தப்பு பண்ணிட்டேன். என்னடி தப்பு பண்ண? சொல்லுடி, என்னடி தப்பு பண்ண? அத்தை, மூசா என்ன விடுவீங்க? இந்த வளையத்துக்குள்ள என்னால இருக்க முடியலன்னு கத்திக்காதார்னா ஓடி வந்து பார்த்தனா பெத்த வயிறு தாங்காம அவன் அந்த பாதுகாப்பு வளையத்துல இருந்து விட வச்சுட்டேன். அத்தை, விட வச்சதும்
புள்ள வெளிய வந்து தண்ணிய மடன்னு குடிச்சா. நான் புள்ளைக்கு பசிக்குதுன்னு நினைச்சு உனக்கு பசிக்குதாப்பான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னா. சரி நீ இங்கே இருப்பா, நான் போய் சாப்பாடு கொண்டுட்டு வரேன்ட்டு போனேன். சாப்பாடு கொண்டுட்டு வரும்போது நம்ம மூசா இங்க இல்ல மாமா. ஐயோ, அறிவு இருக்கா உனக்கு? அவன் இருக்கிற நிலைமையில பாதுகாப்பு அவளை எவ்வளவு முக்கியம், அதை போய் நீக்கி இருக்கிற. பாசத்துல பண்ணிட்டேங்க. உனக்கு மட்டும்தான் பாசமா? உனக்கு மட்டும்தான் அவன் புள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறது இருக்கட்டுமா, நாமளும் பாதுகாப்பு வளையம் இல்லாம மூசா காணாம போயிருக்கான்னா அவன் தானா போனானா இல்ல அந்த அசையும் கூட்டிட்டு போனானா எப்படி முடிவு பண்றது? நீ வேற ஏப்பா குண்டு தூக்கி போடுற? ராணி சாப்பாடு எடுத்துட்டு வர 5 நிமிஷம் நேரம் ஆகும். அதுக்குள்ள மூசா இருக்கிற இடம் தெரிஞ்சு வந்து அசீம் எப்படி கொண்டு போயிருக்க முடியும்? அப்போ அவனாத்தான் வீட்டை விட்டு போயிருப்பான்னு சொல்றியா? அப்படி போயிருக்கதான் வாய்ப்புகள் இருக்குதுமா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு 2 பேரும் இங்கே நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் என் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, போங்க. செய்யறதை செஞ்சுட்டு ஏன் சொல்ல மாட்டேன்? ஏய், நானே பேசாம நிக்கிறேன், நீ ஏன் பேசி நேரத்தை வீணாக்குற? நீங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? சீக்கிரமா ஞான திருஷ்டில என் பேரை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. பாருங்க மாமா. உடனே கண்டுபிடிக்கிறேன். என்னங்க, மூசா இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? அவ எங்க இருக்கா? சொல்லுங்க மாமா. விளக்கம் சொல்ல வேண்டிய நேரத்துல நாங்க நேரடியா போய் மூசாவை கூட்டு வந்துடுறோம். பதட்டப்படாம இருங்க. சில வா. டங்கினி டிங்கினி 4 குழந்தைகளை பிடிச்சு கொண்டு போய் எஜமா முன்னாடி நிறுத்துறதுக்குள்ள நாம 4ல 2ஐயாவது பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தினாதான் எஜமா நம்மள பாராட்டுவாரு. இல்லைனா புதிய அடிமைக முன்னாடி நம்மளையும் நிறுத்திடுவாரு. அப்புறம் டங்கினி டிங்கினி நாம மிரட்ட முடியாம போயிரும். 4ல 2 குழந்தைகளை பிடிச்சு கொடுக்கறதுலதான் நாம கௌரவமே அடங்கி இருக்கு. என்ன மூசா இங்க உட்கார்ந்திருக்கான்? நம்ம எஜமானோட ஞான திருஷ்டியில தெரியாத மூசா நம்ம கண்ணுக்கு தெரியறானே. ஓஹோ, நம்ம எஜமானோட ஞான திருஷ்டி பவர் குறைஞ்சு நமக்கு அதிகமாயிருச்சு போல. சரி, இந்த விஷயத்தை உடனே எஜமான்கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்றேன். மாயாதேவி என்கிற மாயையை நாம் மறக்கப் போய் நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம அழிவை நாமே தேடிக்க பார்த்தோமே. அந்த மூசா மாயையை பத்தி யோசிச்சத நாம அவனுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா இந்நேரம் அவனுக்கு மாய பிடிக்க வச்சு அவனையே அழிச்சிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோமே. இப்ப மாய பிடிச்சிருக்கிற மூசா மட்டுமா நமக்கு எதிரியா இருக்கா? யாரோ ஒரு விஞ்ஞானியா, அருமை நாயகம், அவனும் ஒரு பக்கம். யுகங்களுக்கு போய் அஸ்திரங்களை எடுக்கிற அளவுக்கு அறிவாளி குழந்தைங்க ஒரு பக்கம்.
மூசாவும் அவ குடும்பமும் ஒரு பக்கம். எனக்கு தான் எத்தனை எதிரிங்க. ச்சே, இதுல யார முதல்ல அழிக்கிறது? எப்படி இருந்தாலும் மூசா தான் நமக்கு முழு முதல் எதிரி. அவனை தான் முதல்ல அழிச்சாகணும். அவன் எங்க இருக்கானே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? எஜமா, டேய் முட்டாள் மண்டோரா, எங்கே போய் சுற்றி விட்டு வருகிறாய்? அந்த குழந்தைகள் எங்கே? அந்த 2 எச்சனிகள் எங்கே? ஐயோ எஜமா, அதையெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. அதை விட முக்கியமான ஒரு ஆள் நம்ம எதிரி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் எஜமா. வாங்க காட்டுறேன். பதறாம சொல்லு, யாரை கண்டுபிடிச்சிருக்க? எஜமா, விளக்கமா சொல்றதுக்குள்ள எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்குவேன் எஜமா. முட்டாளே, நீ யாரை காட்டப் போகிறாய் என்பதை சொல். உங்களால பார்க்க முடியாத மூசாவை நான் என் 2 கண்ணால பார்த்த ஏசமா. அவனைத்தான் காட்ட போறேன். அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் ஏசமா. வாங்க காட்டுறேன், வாங்க. நல்ல காரியம் செய்திருக்கிறாய். வா, உடனடியா கிளம்புவோம். சரி எஜமா. என்னப்பா, ஏன் இந்த இடத்த பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்லடா, என் ஞான திருஷ்டியில பார்க்கும்போது மூசா இங்கதான் காலை நீட்டி படுத்துட்டு இருந்தான். இப்ப காணமாப்பா. எல்லாம் என் பொண்டாட்டி பண்ண வேலை. நம்மள எப்படி தேட விட்டா பாத்தீங்களா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வா போய் தேடி பார்க்கலாம். சரி வாங்க.